வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் பொடி மாசுங்க. 2 வாழைக்காய் எடுத்து அரிஞ்சு தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம இப்போ வந்துட்டு தாளிச்சிடலாங்க. அதை வாங்க வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு தாளித்தா நல்லா வாசனையாக இருக்குங்க. அதுக்காக ஜீரகம் போட்டுக்கணும். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்புங்க போட்டு தாளிச்சிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். வாழைக்காய் பொடி மாசு வந்துட்டு செமையாக இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு தயிர் சாதத்துக்கும், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். நம்ம ஷார்ட் டைம் நமக்கு வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது, எதுவும் செய்ய முடியலன்னா ஒரு தயிர் தாளிச்சிட்டு அப்படியே வாழைக்காய் பொடி மாசு செஞ்சோன்னா நம்ம தொட்டுன்னு சாப்பிட்டுடலாங்க. வாங்க திரும்ப வந்துட்டு நம்ம பூண்டு நசுக்கி போட்டுடணும். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருந்தாங்க. பூண்டும் பெருங்காயம் மஸ்ட்டாக போடணுங்க. ஏன்னா வாயு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தாங்க. வாழைக்காய் வந்து ரொம்ப மருத்துவ குணம் படைச்சதுங்க. நல்லா அயன் சத்து இருக்குதுங்க. வாழைக்காயெல்லாம் வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாதுங்க. கிடைச்சா உடனே வாங்கி செஞ்சு சாப்பிடணும். வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு எல்லாத்துலேயுமே நல்ல மருத்துவ குணம் படைச்சிருக்குதுங்க. எது வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க. அப்படியே நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். வாங்க பெருங்காயத்தூள் போட்டுடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் வந்து நம்ம எண்ணெயிலே போட்டோம்னா அந்த பச்சை வாசனை போயிடும். நம்ம நல்லா இருக்குங்க. தண்ணி ஊற்ற போகிறது இல்லைல்ல, அதனால் வாங்க நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தாங்க 1 ஸ்பூன் எண்ணெயிலே போட்டாச்சு. இப்போ அவிச்சு வச்சுருக்க வாழைக்காவை இதில் அள்ளி போட்டு நம்ம நல்லா பேட்டி எடுத்துக்கணுங்க. லாஸ்ட்டாக உப்பு போடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம அதுதாங்க கொஞ்சம் டைம் இல்லைன்னு போது டக்குன்னு இதை செஞ்சு ஒரு 2 செகண்டில் செஞ்சு தொட்டுக்க வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்காக நம்ம வந்துட்டு கடைக்கு அங்கே இங்கே போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. பாருங்கள், நம்ம வீட்டில் இடம் இருந்தால் ஒரு சின்ன வாழை மரம் கூட வச்சுக்கலாங்க. வாழை மரம் இருந்தால் வாழை இலை, வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழைப்பழம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. இடம் இருக்கிறவங்க கொஞ்சமாக ஒரு வாழை மரம் ஒன்று வச்சுக்கோங்க. அது எதுவுமே வேஸ்ட்டு கிடையாதுங்க. எல்லாமே நமக்கு நல்லது, உடம்புக்கு நல்லதுங்க. இந்த உங்களுக்கு நம்ம ஸ்வேதா சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இதே மாதிரி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ உப்பு போட்டோமா சரியாக போயிடுச்சுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காய் பொடி மாசு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். என்னோடய வீடியோலாம் வந்துட்டு சீக்கிரமாக சட்டுன்னு செய்யக்கூடியது என்னோடய வீடியோங்க.